பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் யாவரும் சுகமுடன் இருக்கிறீர்கள், பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு நீ பரிசுத்தமான ஜனமாய் இருப்பாய் என்றும் இன்று அவர் உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்கள், எந்தெந்த இடத்துல வேதனைப்படுத்தப்பட்டீர்கள், எந்த இடத்துல ஐயோ எனக்கு இந்த காரியம் இப்படி நடந்துடுச்சு, நான் என்ன செய்வது, நான் இப்படி மாட்டிக்கொண்டு விட்டேனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்திலே, நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்திலே, பாதை இல்லாத அதே இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிறேன், நான் உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். அவர் நம்மை சிறந்திருக்கிற மனிதனாக நம்மை மாற்ற வேண்டுமானால் இந்த 26ஆம் அதிகாரம் உபாகமத்தை புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில வாசிக்க வேண்டும். அதுல வேத வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை உயர்த்தும் பொழுது நீ 10ல் 1 எடுத்து லேவியனுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை என்றென்றும் மாறாதது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவருக்கு நாம் பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டுமானால், அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் தசம்பாகத்துல உண்மையா இருக்கிறீங்களா? காணிக்கையில உண்மையா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஜெபத்துல உண்மையா இருக்கிறீங்களா? பைபிள் ரீடிங்ல உண்மையா இருக்கிறீங்களா? பிறருக்கு உதவி செய்கிறதுல உண்மையா இருக்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுல உண்மையா இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல விதவைகள் இருக்கிறாங்க, உங்க சொந்தக்காரங்கள விதவைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறீங்களா? அவங்களை விசாரிக்கிறீங்களா? பரதேசிகளுக்கு உதவி செய்றீங்களா? ஆசாரியனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆசாரியனை கனப்படுத்துறீங்களா? ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் நடத்துறீங்களா? இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது அங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, 10வது வசனத்துல 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, இப்பொழுதும் இதோ கர்த்தராகிய தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்கனிகளை எல்லாவற்றையும் அதை தேவனுடைய சந்ததியிலே நான் வைத்து, 11வது வசனம், நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும், அதற்கு கீழே இருக்கிறது 12வது வசனத்துல, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும். அப்ப லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் நீங்கள் ஆதரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவைகள் எல்லாம் உனக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறேன், இந்த கட்டளைகளை எல்லாம் நீ அவருக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் 18வது வார்த்தையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடியே நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். அப்பொழுது நானும் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என்ன வாக்கு? நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், உங்களை சுற்றிலும் படித்தவர்கள் இருக்கலாம், மேதைகள் இருக்கலாம், உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கலாம், உங்களை விட ஹை லெவல் பர்சன் இருக்கலாம். ஆனா இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அப்பொழுது நான் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். அப்போது நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், பலவீனம், இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? இதை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த மோசே என்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தவன் இந்த யோசுவா. நூனின் குமாரனாகிய மோசேயின் ஊழியக்காரன் என்றுதான் இந்த யோசுவா புஸ்தகம் அவனை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் யோசுவாவுடைய கடைசி புஸ்தகத்தை வாசித்து பாருங்களேன், அங்க கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவுடைய பயோடேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது மோசேயின் வேலைக்காரன் என்று ஆரம்பிக்கிறது. அந்த யோசுவா புஸ்தகம்
முடிக்கும் பொழுது கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா என்று முடிக்கிறது. அப்ப தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது, நீங்க சபைக்கு உண்மையா இருக்கும் போது, உங்க வீட்டுக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து நடங்கும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். உபாகமம் 28 அதிகாரம் 1 சொல்லுகிறது, என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து இந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருப்பாய், ஆனால் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த நல்ல நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவர்களாய் வாழ, அவர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ அவர்களுக்கு நீ உதவி செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இரட்டத்தனையான மகிழ்ச்சியை கர்த்தர் நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. God be with you. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.